ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ருசியான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் குழம்பு சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுண்டைக்காயினுடைய கசப்பு தன்மை கூட கொஞ்சம் கூட தெரியாது. நான் செய்கிற முறையில் நீங்கள் சுண்டைக்காய் குழம்பு செய்து பாருங்கள். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சுண்டைக்காய் குழம்பு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுண்டைக்காய் குழம்பு சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ சுண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கனமான கடாயை சூடுபடுத்தி அதில் 70 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யல இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. எண்ணெய் சூடானது 2 டீஸ்பூன் போல் கருவடகம் சேர்த்துருக்கேன். கருவடகம் இல்லைன்னா அதுக்கு பதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ கருவடகம் நல்லா பொரிஞ்சதும் 50 கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு பற்களை முழுசாக போடாமல் இது போல் இடிச்சிட்டு சேருங்க, நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க, கட் பண்ணாமல். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும். இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், நம்ம சுண்டைக்காய் மட்டும் தான் சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தக்காளி சேர்த்துக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கணும். சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா சுண்டைக்காவை இடிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு நல்லா 2-3 வாட்டி நல்லா விதையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்குங்க. அதான் கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு இப்போ சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தில் ஒரு 2-3 நிமிஷம் போல் சுண்டைக்காவையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் போல் சேர்க்குறேங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ 3 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணீரில் 25 கிராம் புளி, பழைய புளியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கெட்டியான தன்மைக்கு பழைய புளியை சேர்த்துக்குங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கி விடுங்க. நல்லா சுண்டி குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு கொச்சிருக்கு. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் போல் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. இப்போ மேலே மூடி போட்டு சிம்மிலே ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சுண்டைக்காய் குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த சுண்டைக்காய் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட 2-3 நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். 2-3 நாள் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ரொம்ப ருசியான இந்த சுண்டைக்காய் குழம்பு செய்து பாருங்கள். சுட சாதத்தில் இந்த சுண்டைக்காய் குழம்பு போட்டு ஒரு அப்பள பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும்.
இட்லிக்கு தோசைக்கு கூட ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவுகளோட சுண்டைக்காய் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.